ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्णा चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர் அனைவருக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் ஸ்கந்தம் 9வது அத்தியாயத்துடைய 9வது பதம் படிக்கிறது. தஸ்மை ஸ்வலோகம் பகவான் சபாஜிதः சந்தர்ஷயாம் ஆச பரம் நயத் பரம் யவேத சங்க்லேஷ விமோக சாத்வசம் சத்ருஷ்தத்வீத் புருஷேத் அபிஷ்டுதம். பிரம்மதேவரின் தவத்தில் மிகவும் திருப்தியுற்ற முழுமுதற் கடவுள் தமது சொந்த வசிப்பிடமாகிய வைகுந்தத்தை மகிழ்ச்சியுடன் வெளிப்படுத்தினார். வைகுந்தம் மற்றெல்லா கிரகங்களையும் விட பரமானதாகும். பகவானின் உன்னதமான இந்த வசிப்பிடம் எல்லா துன்பங்களிலிருந்தும் பௌதிக பயத்திலிருந்தும் விடுபட்டுள்ள தன்னுணர்வு பெற்ற ஆத்மாக்களால் வணங்கப்படுகிறது. ஓகே, ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம், ரொம்ப அழகான வர்ணனை. இன்றைய காலகட்டத்துக்கு அவசியமான அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கும். கேள்வி என்னன்னா, பதில் தெரிஞ்சவங்க கை தூக்கலாம், இந்த சாட் பாக்ஸ்ல போடலாம். கேள்வி என்னன்னா, கடவுள் எங்கே இருக்கிறார்? அவருக்கு உலகம் உண்டா? அந்த உலகத்தை கண்டவர் உண்டா? அங்கு செல்ல முடியுமா? இதுதான் கேள்வி. ஒரு கேள்வியில் 4 கேள்வி இருக்கு. கடவுள் எங்கே இருக்கிறார்? அவருக்கு உலகம் உண்டா? அந்த உலகத்துக்கு சென்றவர்கள் உண்டா? அங்கு செல்லத்தான் முடியுமா? சரி, ஸ்ரீலலிதா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஜனவத் பிரணாம் பிரபு. பிரபு, கடவுள் இருக்கிறார். அவர் எங்க இருக்கிறார் அப்படின்னா கோலோக பிருந்தாவனத்துல இருக்கிறார். அவருடைய இடத்துக்கு போக முடியும்னா கண்டிப்பாக போக முடியும். இது எப்படி சாத்தியம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து வேதங்கள்ல எல்லாத்துலயுமே சொல்லப்பட்டிருக்கு. நம்மளுடைய ஆச்சாரியர்கள் நம்மளுக்கு அதை குறித்து சொல்லியிருக்கிறாங்க. அதனால இது 100% சாத்தியம் பிரபு. சரி, நீங்க சொல்றத வந்து ஆன்மீக விஷயத்துல ஆர்வம் உள்ளவங்க வேணா ஏத்துக்கலாம். இன்னைக்குள்ள தலைமுறைகள் ஆன்மீகத்துல வந்து சந்தேகம் உள்ளவங்க, விஞ்ஞான பூர்வமான கேள்விகளை கேட்கிறவங்க, விஞ்ஞான முன்னேற்றத்தை நம்புறவங்க, இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி புராணங்கள், இதிகாசங்கள், இந்த ஆன்மீக உலகம் இதெல்லாம் ஒரு கட்டுக்கதை இல்ல கற்பனை இப்படி எல்லாம் நினைச்சுக்கிட்டு அவங்க விஞ்ஞான பூர்வமா நிரூபிக்கணும். ஓகே, நீங்க கடவுள் இருக்காருன்னு சொல்றீங்க, அவருக்கு ஆன்மீக உலகம் இருக்குன்னு சொல்றீங்க, அந்த ஆன்மீக உலகம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கு, இதெல்லாம் இது எப்படி நீங்க நிரூபிப்பீங்க? இதை வந்து எங்களுக்கு நிரூபிச்சு காமிக்கணும், இதை எங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா எப்படி பதில் சொல்றீங்க? ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கும் போது பிரபு, இப்ப அவங்க ஒரு விஞ்ஞானி இருக்கிறார் அப்படின்னா, ஒருத்தர் அந்த விஞ்ஞானி ஒன்ன கண்டுபிடிக்கிறார் அப்படின்னா அதுக்கு தேவையான அறிவு, அதாவது அவர் கடவுள் இல்லைன்னு வச்சுக்கிட்டாலுமே அவரை விட ஒரு உயர்ந்த சக்தி இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்புவாங்க. எந்த விஞ்ஞானியும் அதை நம்பாம இருக்க மாட்டாங்க. சோ அந்த சக்தி தான் அப்படிங்கிறத அவங்களுக்கு வந்து ப்ரூவ் பண்ண முடியும் பிரபு. ஏன்னா அவங்களுடைய ஒவ்வொரு செயலுக்கும், ஏன்னா அந்த சக்தி இல்ல அப்படின்னா உன்னால வந்து இதை கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கறத வந்து அவங்களால உணர முடியும் பிரபு. கண்டிப்பா. இல்ல, இப்ப என்ன கேள்வின்னா, நீங்க அமெரிக்கான்னு ஒரு இடம் இருக்கு, ஆஸ்திரேலியான்னு ஒரு இடம் இருக்கு, இந்தியான்னு ஒரு இடம் இருக்கு, இதெல்லாம் நம்மளால பார்க்க முடியுது, அங்க போக முடியுது, வர முடியுது. இத மாதிரி நீங்க கடவுளுடைய உலகத்தையும் காமிங்க. கடவுள் உலகத்தை காமிக்காம ஏதோ கற்பனையா பண்ணி சொல்லிட்டு அதை நம்புங்கன்னு சொன்னா எப்படி நாங்க நம்புறது? அதாவது இப்ப சந்திரமண்டலத்துக்கு போறோம் அப்படிங்கிறாங்க. சந்திரமண்டலத்துக்கு அவங்க யாரும் போகல, ஜஸ்ட் ராக்கெட் தான் அனுப்புறாங்க.
அப்ப அவங்களால அந்த அளவுக்கு கூட அவங்களால போக முடியல அப்படிங்கும்போது அவங்களால எப்படி கடவுள் இருக்க இடத்துக்கு போக முடியும்? இதுக்கு பிரபுபாதா கூட ஒரு இடத்துல தன்னியறி விஞ்ஞானத்துலதான் நினைக்கிறேன், கடவுள் இருக்கிறதுங்கிறத காட்ட முடியும். ஆனா அதை பாக்குறதுக்கான கண்கள், அதற்கு பாக்குறதுக்கான உங்களுடைய தகுதிகளை நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக கடவுள் இருக்கதை காட்ட முடியும்னு பிரபுபாதாவே ஒரு இதுல சொல்லியிருக்காங்க பிரபு. சரி, வேற யாராவது பதில் சொல்ல விரும்புறீங்களா? கடவுளுக்கு உலகம் இருக்கு அப்படிங்கறத விஞ்ஞானபூர்வமா நிரூபிக்கணும். எனக்கு இந்த வேதத்துல சொல்லியிருக்கு, புராணத்துல சொல்லியிருக்கு, அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். எனக்கு விஞ்ஞானபூர்வமா நிரூபிக்கணும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வேதங்கள், புராணங்கள்லாம் கட்டுக்கதை, அது உண்மை இல்ல. அதனால நீங்க எனக்கு விஞ்ஞானபூர்வமா நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்ல என்ன பண்ணுவீங்க? பதில் ஹரே தெரிஞ்சவங்க கிருஷ்ணா கை பிரபு. தூக்குங்க. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. இப்ப கடவுள் இருக்கிறாங்கிறது நம்ம எங்கும் நிறைந்திருக்கிறாரு பிரபு. அது எங்க நின்ற கடவுள் நம்ம கண்ணால பார்க்க முடியாது. அது சூரியனை நம்ம எப்படி சூரிய வெளிச்சம் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். சூரியனை நம்ம பார்க்கலாம். அறிவு கண் இருந்தாக்கா அதெல்லாம் பார்க்கலாம் பிரபு. அதனால நமக்கு ஞான அறிவு கண்ணுங்கிறது இல்ல. அப்படிங்கறதுனால நம்மளால பார்க்க முடியாது. ஜடக்கண்ணுங்கிறதுனால ஜடக்கண்ணால நம்ம கடவுளை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த கண்ணால பார்க்க முடியாதுன்னு சொல்றீங்க? நம்ம ஏன் ஏன் இந்த கண்ணு ஜடக்கண்ணுங்க பிரபு. சரி, இந்த கண்களை தானே மற்ற கிரகங்களை பார்க்கிறோம். ஏன் இறைவனுடைய உலகத்தையும் பார்க்க முடியாது? அது பக்திங்கிறது ஒண்ணு இருந்தாதான் பிரபு பார்க்க முடியும். பக்தி மூலியமா தான் அது பார்க்க முடியும். சரி, ஹரே கிருஷ்ணா பிரபு, நான் சொல்றேன் பிரபு. அது நீங்க வெயிட் பண்ணுங்க, அது ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஆதி புருஷ் யாரு? ஆதி புருஷ் கை தூக்கினாங்க. ஆதி புருஷ். ஓகே, மதன பிரியா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. யா. பிரபு, இப்ப கடவுள் இருக்காரா இல்லையா அந்த கொஸ்டின்ஸ் சயின்ஸ் மூலியமா நம்ம ஆன்சர் பண்ணோம்னா, பிளஸ் இப்ப எல்லா கிரியேஷன்லயும் இந்த உலகத்துல அந்த ஓனர் இருக்கிறாங்க. இப்ப காரி ஒருத்தர் கிரியேட் பண்ணாரு, அவருக்கு ஒரு ஓனர் பேர் இருக்கு, இவர் தான் கிரியேட் பண்ணாருன்னு. அதே மாதிரிதான் இப்ப நம்மளை படைத்தவருக்கே கண்டிப்பா நம்மளை படைத்தவர் இருக்காரு ஒருத்தவர். நம்ம அந்த மாதிரி சயின்ஸ் மூலியமா நம்ம பேசலாம் பிரபு. சரி, அப்ப கடவுள் இருக்காருன்னா அவர் எந்த உலகம், அவர் உலகம் எங்க இருக்கு? நீங்க பாத்திருக்கீங்களா என்ன கடவுளோட உலகத்தை? நிறைய விஷயங்கள் நம்ம கண்ணால பார்க்கல, ஆனா நம்ம நம்புறோம். இப்ப நம்ம சுவாசிக்கிற காத்து கூட அது ஆக்சிஜன் சொல்றோம். அது சயின்டிஸ்ட் மூலியமா ப்ரூவ் பண்ணாங்க அது ஆக்சிஜன். ஆனா எந்த அளவுல அது அந்த காத்து ஆக்சிஜனா இல்லையா நம்மளுக்கு தெரியாது இல்லையா? சோ அதே மாதிரிதான் கடவுள் இருக்கார். ஆனா நம்ம கண்ணுக்கு, நம்ம மாய கண்ணுக்கு அவரு நம்மளால அவரை பார்க்க முடியாது. அப்படிதான் பிரபு. கிருஷ்ணபல்தேவ். ஹரே கிருஷ்ண பிரபு, தடவர் பண்ணலாம் பிரபு. பிரபு, அவங்க முதலாவது இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா, நம்ம இங்கேருந்து ஒரு நாடை விட்டு நாடு போனோம்னா கூட பிரபு நம்மளுக்கு வீசா இருக்கு, பல ப்ரொசீஜர் இருக்கு, பல இதெல்லாமே இருக்கு. ஸோ இதெல்லாம் முடிச்ச பிறகுதான் நம்ம மறுநாட்டுக்கே ஃப்ளை பண்ண முடியும். அப்படி இருக்கிற நம்மளுக்கு கிடைச்ச பகவானை நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கான ப்ரொசீடியர் இருக்கு. ஸோ அந்த ப்ரொசீடியர்லாம் முடிச்ச பிறகுதான் நம்ம பகவானோட உலகம் இருக்கிறதெல்லாம் போய் பார்க்கவும் முடியும், காட்டவும் முடியும். ஹரே கிருஷ்ணா. ஓகே, பாலகிருஷ்ணன் பிரபு. சரி, ஓகே, தேங்க்யூ. நீங்க எல்லாரும் உங்களுடைய வேல்யூபிள் பாயிண்ட் ஷேர் பண்ணீங்க. ரோஹிணி மாதாஜி. பிரபு, நம்மளோட புலன்களை பகவானோட சேவையில பயன்படுத்துறப்ப பகவான் தன்னை காணிப்பாரு பிரபு. இல்ல, இதெல்லாம் ஒரு இன்னைக்குள்ள காலகட்டத்துல உங்களுடைய பசங்களோ உங்க பேர குழந்தைகளோ அதை நம்பணுமே. இப்ப இன்னைக்கு உங்களுக்கு பசங்க இருக்காங்க, நாளைக்கு உங்களுக்கு பேர குழந்தைகள் வருவாங்க, இவங்கள நம்பணுமே. நீங்க புலன்கள் தூய்மை அடைஞ்சாதான் கடவுளை உணர முடியும். இதெல்லாம் இன்னைக்கு புரியக்கூடிய மனநிலையில நீங்க சமுதாயத்தில் தலைமுறைகள் இல்ல. எப்படி நீங்க ப்ரூவ் பண்ணுவீங்க? நீங்க பார்க்காததுனால அதெல்லாம் இல்லைன்னு ஆயிடாது. உங்க புலன்கள் குறைபாடு உடையதுன்ட்டு சொல்லலாம் பிரபு. சரி, உங்க கண்களை வச்சு ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் பார்க்க முடியும் அப்படின்ட்டு சொல்லலாம் பிரபு. சரி, ஓகே. சீதலா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு, தண்டத்துலாம் பிரபு.
భగవాన్ పాకணும்னா ప్రేమాంచన చురిత భక్తి విలోచనేన సంత సదైవ హృదయేషు విలోకయంతి యం శ్యామ சுந்தரம் அச்சிந்த குணஸ்வரூபம் கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி அப்படின்னு பகவான அன்பாலதான் பார்க்க முடியுமோ தவிர நம்ம ஆணவத்தாலேயோ இல்ல அகங்காரம் அவித்யா மாயா நீங்க அபகர்ல ஞானம். நீங்க சொல்றது வந்து ஆன்மீக விஷயங்களை ஏற்றுக்கொள்றவங்களுக்கு பொருந்தும். ஆனா விஞ்ஞானத்தை பேஸ் பண்ணி நம்புறவங்களுக்கு எப்படி நீங்க ப்ரூவ் பண்ணுவீங்க? அவங்க கிட்ட போய் அன்பு செஞ்சாதான் உணர முடியலன்னு சொன்னா எப்படி புரிஞ்சுக்குவாங்க? அதான் பிரபு அவங்க பகவான் வந்து தன்னை அவங்களுக்கு வந்து நீங்க சயின்டிபிக்கா ஏதாவது கொடுக்கணும். இப்போ அதான் பிரபு உதாரணத்துக்கு கடவுளுடைய உலகம் இருக்குன்னு சொன்னீங்க, எப்படி அதை ப்ரூவ் பண்ணுவீங்க? இப்போ ஆத்மாவையே அவங்களால கண்டுபிடிக்க முடியல சயின்டிஸ்டால. அப்போ பகவான் எப்படி அவங்களால பார்க்க முடியும் பிரபு? அதனால ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வழிமுறை இருக்கு. இப்ப மரணம் அடைஞ்சாதான் நான் அதை நம்புவேன்னா யாருமே இந்த உலகத்துல இருக்க முடியாது. அது போல இவங்க வந்து அதுக்காக ஒரு குருவை நாடணும், அவங்க மூலமா தெரிஞ்சுக்கணும் பிரபு. ஏன்னா இந்த பௌதிக உலகமானது பல லேயர்ஸால மூடப்பட்டிருக்கு. 8 விதமான. ஓகே, நீங்க வந்து ஒரு குருட்ட வர சொல்றீங்க. ஓகே, அவங்க உங்ககிட்ட வர்றாங்க. நீங்க இஸ்கானை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க இஸ்கான் பிலாசபி எல்லாம் படிச்சுட்டு இருக்கீங்க. தென் உங்ககிட்ட வந்து கேள்வி கேட்கறாங்க. கடவுளை பத்தி நீங்க ஓகே கடவுள் இருக்காருன்னு சொல்றீங்க. அவருடைய உலகத்தை காமிங்க. அவருடைய உலகத்தை எப்படி நாங்க ஏற்றுக்கிறது, எப்படி புரிஞ்சுக்கிறது, எங்களுக்கு ப்ரூவ் பண்ணுங்கன்னு. உடனே ப்ரூவ் பண்ண முடியாது. நீங்க அதுக்காக கொஞ்ச நாள் டாக்டருக்கு படிக்கிறதுக்கு 5 வருஷம் நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க, இன்ஜினியருக்கு 4 வருஷம் ஸ்பெண்ட் பண்றீங்க, ஒரு டிகிரிக்கு 3 வருஷம் ஸ்பெண்ட் பண்றீங்க. அப்ப பகவானை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். கொஞ்சம் தெரிஞ்சு குருவோட கட்டளையெல்லாம் ஏற்று நீங்க அதை நடைமுறைக்கு சாத்தியமா நம்ம சொல்லணும் பிரபு. அவங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்லணும். ஹரே கிருஷ்ண. ஓகே, சரி சரி, ஓகே, தேங்க்யூ. இப்போ இந்த மாதிரி கேள்வி இன்னைக்குள்ள காலகட்டத்துல ஒரு காலத்துல இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கிடையாது. ஒரு 20 வருஷம் இல்ல 40 வருஷத்துக்கு முன்னாடி, 40-50 வருஷத்துக்கு முன்னாடி கடவுள் இருக்காரா இல்லையா, அவர் உலகம் இருக்கா இல்லையா, இந்த மாதிரி கேள்விகள்லாம் சில வருஷங்களுக்கு முன்னாடி கிடையாது. இப்ப நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. ஏன்னு கேட்டோம்னா இன்னைக்கு மக்களுடைய நம்பிக்கை குறைஞ்சுக்கிட்டே வருது. நம்பிக்கை குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த நம்பிக்கையை சிதையக்கூடிய வகையில நாத்திக கொள்கைகள், இந்த மாதிரி பல்வேறு தத்துவங்கள், நாத்திகம், மனக்கற்பனையாளர்கள், நாத்திகர்கள், பௌதிகவாதிங்க, புலன்பவாதிங்க, இந்த மாதிரி பலதரப்பட்ட மக்கள் வந்து ஒரு சாதாரண மக்களுடைய நம்பிக்கையை சிதைச்சிடுறாங்க. இன்னைக்குள்ள இளைய தலைமுறைகளுக்கு பள்ளிக்கூடத்திலயோ, கல்லூரிகள்லயோ, பல்கலைக்கழகத்திலயோ இந்த மாதிரி ஒரு எஜுகேஷன், இந்த மாதிரி ஒரு கல்வி இல்லை. இறைவனை பற்றிய தகவல், இறைவனுடைய ஆன்மீக லோகத்தை பற்றிய தகவல் தான் இல்லை. அதனாலதான் முதல்ல இந்த மாதிரி கேள்வி ரைஸ் ஆகுது. நம்ம என்ன பண்ணிடுறோம்னா நம்ம குழந்தைகளுக்கு எதுவுமே வந்து முழுமையா சொல்லி கொடுக்கறது இல்லை. ஏன்னா ஒரு காலத்துல இது நம்பிக்கை இருந்ததுனால ஓகே எங்க அம்மா கோயிலுக்கு போனாங்க, நானும் கோயிலுக்கு போனேன். எங்க அப்பா சாமி கும்பிட சொன்னாரு, நானும் சாமி கும்பிட்டேன். எங்க தாத்தா இந்த வழிபாடு செஞ்சாரு, நானும் செஞ்சேன். இப்படி இதெல்லாம் ரொம்ப பழமையானது, நாங்க காலங்காலமா பின்பற்றிட்டு இருக்கோம்னு நம்ம சொல்லிட்டு இருக்கலாம். ஆனா இன்னைக்கு உள்ள தலைமுறைகளுக்கு இதுல நம்பிக்கை வரணும். இது காலங்காலமா எங்க தாத்தா பண்ணாரு, எங்க பாட்டி பண்ணாங்க, அவங்க அந்த முன்னோர்களா வழிபட்டாங்க, இது எங்க குல தெய்வம், இப்படி எல்லாம் சொல்றதை விட இன்னைக்கு உள்ள இளைய தலைமுறைகளுக்கு விஞ்ஞானபூர்வமா நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. அதனாலதான் சில பிரபுபாதர் வந்து இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தை விஞ்ஞானபூர்வமா ஸ்தாபனம் பண்ணார். பிரபுபாதர் இந்த இயக்கத்தை தொடங்கினது வந்து உசிலம்பட்டியிலயோ இல்ல மானாமதுரையிலோ இல்ல. பிரபுபாதர் இந்த இயக்கத்தை தொடங்கினது உசிலம்பட்டியிலயோ மானாமதுரையிலோ இல்ல. பிரபுபாதர் இந்த இயக்கத்தை தொடங்கினது அமெரிக்கா மாகாணத்துல. அமெரிக்கர்கள் வந்து பௌதிகத்தையும் விஞ்ஞானத்தையும் நம்புறவங்க. பௌதிகம், விஞ்ஞானம், ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கணும் இப்படி நினைக்கிறவங்க. மேற்கத்திய நாட்டுக்காரங்க ஒரு விஷயத்தை அவ்வளவு சுலபமா எடுத்துக்க மாட்டாங்க. மேற்கத்திய நாட்டவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து அவளை எளிமையா ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்கள வந்து நீங்க விஞ்ஞானபூர்வமா அவங்களை நிரூபிக்கணும். ஸ்ரீல பிரபுபாதர் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தை வந்து விஞ்ஞானபூர்வமா ஸ்தாபனம் பண்ணியிருக்காரு. அப்ப யாரெல்லாம் சில பிரபுபாதர் புஸ்தகத்தை சரியாக படிக்கிறாங்களோ அவங்கனால எப்பேற்பட்ட நபர்களுக்கும் பதில் சொல்ல முடியும். அது விஞ்ஞான தரப்புல இருந்து கேள்வி கேட்டாலும் சரி, அல்லது ஆன்மீக தரப்புல இருந்து சாஸ்திர பிரமாணம், எனக்கு சாஸ்திரத்துல இருந்து எடுத்து சொல்லுங்க, எங்களுக்கு வந்து சாஸ்திர பிரமாணம் கொடுங்க, எங்களுக்கு வந்து லாஜிக்கா பண்ணுங்க. லாஜிக் இல்லையே, நீங்க சொல்றது லாஜிக்கே இல்லையே, இது ஏதோ வந்து ஏதோ கற்பனை மாதிரி இருக்கு, இது நாங்க உண்மையை நம்ப முடியல. சோ இந்த மாதிரி பலதரப்பட்ட மக்களுக்கு, பலதரப்பட்ட குழப்பவாதிகளுக்கு, கற்பனையாளர்களுக்கு, பலதரப்பட்ட சந்தேகம் உள்ளவங்களுக்கான கேள்வி எல்லாமே சில பிரபுபாதர் புஸ்தகத்துல இருக்கு. சரி, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் லாஜிக்.
லாஜிக்கா எடுத்துக்கிட்டு ஆன்மீக உலகம் இருக்குன்னு எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணணும்? லாஜிக்கா சொல்லணும். சோ இப்போ பிரபுபாத் என்ன சொல்றாருன்னா, கொலம்பஸ் என்றவர் அமெரிக்காவை கண்டுபிடித்தார். கொலம்பஸ் வந்து அமெரிக்காவை கண்டுபிடிச்சார். ஆக்சுவலி சொல்ல போனா அமெரிக்கா ஏற்கனவே இருந்தது. அது வந்து இப்படி ஒரு இடம் இருக்குன்னு பார்த்து சொல்ற அந்த அந்த பாக்கியம், அந்த அனுக்கிரகம் கொலம்பஸ்க்கு கொடுக்கப்பட்டதுங்கிறார். பிரபுபாத் என்ன சொன்னாருன்னா, இப்ப அமெரிக்கா மாகாணத்தை கொலம்பஸ் கண்டுபிடிச்சார். கொலம்பஸ் ஏற்கனவே அமெரிக்கா இருந்தது. இப்படின்னு ஒரு இடம் இருக்குன்னு சொல்ற அந்த அனுக்கிரகம் இறைவனால கொலம்பஸ் கொடுக்கப்பட்டது. அதுக்கு கூட அவர் முந்தைய பிறவியில நிறைய புண்ணியம் செஞ்சிருக்கணும். முந்தைய பிறவியில வந்து அவர் செய்த புண்ணியத்தினால இப்படி ஒரு இடம் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு சொல்லக்கூடிய அனுக்கிரகம் இறைவனால அவருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு பிரபுபாத் சொல்றாரு. அதே மாதிரி இந்தியா இருக்கு. வாஸ்கோட காமா இந்தியாவை கண்டுபிடிக்கல. வாஸ்கோட காமா இந்தியாவுக்கு வந்தார். அப்ப ஆல்ரெடி இந்தியா இருக்கு, ஆல்ரெடி அமெரிக்கா இருக்கு. இது இருக்குங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். அதே மாதிரிதான் இந்த பௌதிக உலகம் இருக்கிற மாதிரிதான் ஆன்மீக உலகம் இருக்கு. இந்த பௌதிக உலகம் இருக்கிற மாதிரிதான் ஆன்மீக உலகம் இருக்கு. இப்போ இந்த கொலம்பஸ் எப்படி அமெரிக்கா இருக்குன்னு சொன்னாரோ, இந்த வாஸ்கோட காமா எப்படி இந்தியாவுக்கு வந்தாரோ, அதே போல இங்க பிரம்மா வந்து ஹையர் அத்தாரிட்டி. இங்க பிரம்மா வந்து முதல் ஆன்மீக உலகத்தை பாக்குறாரு. பிரம்மா வந்து முதல் ஆன்மீக உலகத்தை பாக்குறாரு. அப்போ கொலம்பஸ் கண்டுபிடிக்கலன்னா அமெரிக்கா இல்லைன்னு அர்த்தம் இல்ல. வாஸ்கோட காமா இந்தியாவுக்கு வரலன்னா இந்தியா இல்லைன்னு அர்த்தம் இல்ல. இங்க பிரம்மா சொல்லாம விட்டுட்டாலும் ஆன்மீக உலகம் இல்லைன்னு அர்த்தம் இல்ல. சோ ஆன்மீக உலகத்தை பற்றி தகவல் வந்து இருக்கு. எப்படி இந்த ஜட உலகத்துல, இந்த பூலோகத்துல வேறு நாடுகளை பற்றிய தகவல்களை நம்ம சேகரிக்கிறோம். இந்த ஜட உலகத்துல, இந்த பூகோளத்துல பல்வேறு நாடுகளை பற்றி தகவல் சேகரிக்கிறோம். இந்த அமெரிக்கால வந்து அங்க இயற்கை சூழல் எப்படி இருக்கும், அங்க எந்த மாதிரி உயிர் வாழ்றாங்க, அங்க சீதோஷ்ணம் எப்படி இருக்கும், இதை பற்றிய தகவல்களை நம்ம சேகரிக்கிறோம். இது பத்தாததுக்கு வேற்று கிரகங்களை பற்றிய தகவல்களை நம்ம சேகரிக்கிறோம். ஆராய்ச்சி பண்ணி வேற்று கிரகங்கள்ல உயிர்வாளிகள் வாழ முடியுமா, வேற்று கிரகத்துக்கு போக முடியுமா, சூரியன்ல உயிர் வாழ முடியுமா, சந்திரன்ல உயிர் வாழ முடியுமா, இப்படி எல்லாம் ஆராய்ச்சி பண்றாங்க. இப்படி பல்வேறு ஆராய்ச்சியில் ஈடுபடுறாங்க. இந்த பௌதிக கிரகங்களை வந்து பௌதிக ஆராய்ச்சி வச்சு கூட முழுமையா தெரிஞ்சுக்க முடியல. பௌதிகமான பல்வேறு கிரகங்களை ஆராய்ச்சி பண்ணி இந்த பௌதிகத்தால கூட முழுமையா தெரிஞ்சுக்க முடியல. ஏன்னா இந்த பௌதிகம் கிருஷ்ணாவுடைய சக்தி. இந்த பௌதிக உலகமும் கிருஷ்ணாவுடைய சக்தி. சோ அதனால இது இன்னைக்கு விஞ்ஞானிகள் என்ன நினைக்கிறாங்க, ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கணும். சோ விஞ்ஞானிகள் ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. மனக்கற்பனையாளர்கள் கற்பனை பண்ணி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. தத்துவவாதிகள் தர்க்கம் பண்ணி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆன்மீக லோகம் ஆன்மீகமான விஷயங்களை கற்பனை செய்தோ, தர்க்கம் செய்தோ அல்லது ஆராய்ச்சி செய்தோ புரிஞ்சு கொள்ள விஷயம் அல்ல. அது நம்ம அப்படி புரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல. எப்படி நம்ம அமெரிக்கா போலேனாலும் அமெரிக்கான்னு ஒண்ணு இருக்குங்கிறத ஏத்துக்கிறோமோ, எப்படி நான் வந்து ஐரோப்பா கண்டத்துக்கு போகாம ஐரோப்பான்னு ஒண்ணு இருக்கிறத ஏத்துக்கிறோம், அதே போல இதையும் நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். நாம் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் இருக்கு, உண்மைதான், இருக்குதான். ஏன்னா அது பரம், இங்க சொன்னாங்க பரம்ங்கிற வேர்டு. பரம் என்றால் உன்னதமானது. சரி, அடுத்து சாஸ்திர ரீதி அப்புறம் போவோம், ரெண்டாவது போவோம். சாஸ்திர ரீதியை இன்னும் ஸ்ட்ராங்கா ப்ரூவ் பண்ண முடியும். சாஸ்திர பிரமாணத்தை கொண்டு இன்னும் வலுவா ஸ்தாபனம் பண்ண முடியும் ஆன்மீக லோகத்தை பத்தி. அப்ப சாஸ்திர பிரமாணத்தை கொண்டு இன்னும் வலுவா ஆன்மீக லோகத்தை பத்தி ஸ்தாபனம் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி இந்த லாஜிக்கா கூட எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். லாஜிக்கா என்ன சொல்றாரு பிரபுபாதா, எங்க யோகினி மாதா சொன்ன மாதிரி, இந்த குறையுடைய புலன்களை கொண்டு நாம் காண முடியாது. இந்த கண்களால என்ன பிரயோஜனம், என்ன பெரிய இது சொல்றோம் நம்ம, வாட் இஸ் யூஸ் ஆஃப் திஸ் மெட்டீரியல் ஐஸ்? இந்த பௌதிக கண்களுடைய சக்தி என்னது? இப்போ நமக்கு சூரியன் இருக்கிறதுனாலதான் நம்மளால பார்க்க முடியுது. சூரியன் பூமிக்கு வெளிச்சம் கொடுக்கறதுனாலதான் நம்ம, இல்லாட்டி நம்ம இருளதான் உட்கார்ந்துருக்கோம். சூரியன் என்ற தேஜஸ், சூரியன் என்ற ஒளிவிடும் ஒரு கிரகம் இருக்கிறதுனாலதான் என்னால இந்த உலகத்துல ஒருத்தர் பார்க்க முடியுது. இல்லாட்டி என்னுடைய கண்ணுக்கு என்னுடைய மகிமை என்ன, என்னுடைய பார்வையோட சக்தி என்ன? என் பார்வையின் சக்தி என்னது? சூரியன் இல்லைன்னா என்னால பார்க்க முடியாது, சந்திரன் இல்லைன்னா என்னால பார்க்க முடியாது, மின்சாரம் இல்லைன்னா என்னால பார்க்க முடியாது. அப்ப இந்த புலன்கள் குறைபாடு உடையது. ஜீவனுடைய 4 குறைபாடுகள். புலன்கள் குறைபாடு உடையது, தவறு செய்யக்கூடியவங்க, அறியாமையில் இருக்கிறவங்க,
ஏமாற்றக்கூடியவர். அதுல ஒண்ணு புலன்கள் குறைபாடு. அப்ப பிரபுபார் என்ன கேட்கிறாரு, இந்த புலன்கள் குறைபாடுடைய ஒரு மனிதன், ஒரு விஞ்ஞானி, அவர் ஒரு எந்திரத்தை கண்டுபிடிச்சிட்டு அந்த எந்திரம் மூலமா இன்னொரு கிரகத்துக்கு போக முயற்சி பண்றது எப்படி சாத்தியமாகும்? இப்ப உதாரணத்துக்கு பூமியில இருந்து சந்திரனுக்கு போகணும் அப்படின்னா அவன் அந்த எந்திரத்தை கொண்டு எப்படி பிரயாணம் பண்ண முடியும் கேட்க. அது மட்டும் இல்ல, சந்திர மண்டலம் வந்து ஒரு தேவலோகம், ஒரு உயர் கிரகம். அந்த உயர் கிரகத்துக்கு ஒருத்தர் நுழையணும்னா அதுக்கான சில, இப்ப விஸ்வபல்தேவ் பிரபு சொன்ன மாதிரி இந்த உயர் கிரகத்துக்கு போறதுக்கு நல்ல தகுதிகள் வேணும். இப்போ நான் வந்து அமெரிக்கா போக ட்ரை பண்றேன். சோ முதல்ல நான் இந்தியாவுக்குள்ள இருக்கிற அமெரிக்காவோட எம்பசிக்கு போகணும். அமெரிக்காவுடைய எம்பசியோடைய ஒரு பிரான்ச் வந்து இந்தியாவுக்குள்ள இருக்கும். நான் அங்க போய் முதல்ல அப்ளை பண்ணணும். எனக்கு ப்ராப்பரான பாஸ்போர்ட் இருக்கணும், விசா இருக்கணும், அதுக்கு நான் அப்ளை பண்ணணும். அவங்க வந்து என்கொயரி பண்ணுவாங்க, என்ன காரணத்துக்காக போறீங்க, எவ்வளவு நாள் இருக்க போறீங்க, என்ன விஷயம், பிசினஸ் பண்ண போறீங்களா, வேலைக்கு போறீங்களா, இல்ல டூரிஸ்டா போறீங்க, இவ்வளவு கேள்வி கேட்கறாங்க. அப்புறம் அங்க என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, இதெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணி அப்புறம் எனக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு, எனக்கு வந்து அமெரிக்காவுல நுழைய தகுதி இருக்குங்கிற பட்சத்துல அனுப்புவாங்க. அப்போ இந்த பூகோளத்திலேயே ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாடுக்கு போறதுக்கு சில தகுதிகள் சட்டதிட்டங்களை வச்சிருக்காங்க. அதே மாதிரிதான் வேறு கிரகத்துக்கு போறதுக்கும் சில தகுதிகள் சட்டதிட்டங்கள் இருக்கு. அதே மாதிரிதான், அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும், இது கொஞ்சம் தத்துவபார்த்தமான வகுப்பு. அப்போ இந்த பூமியிலேயே ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு போறதுக்கு பல்வேறு சட்டதிட்டங்களும் கட்டுப்பாட்டு விதிமுறை இருக்கு. அதே போல இந்த பூலோகத்துல இருந்து வேறு கிரகத்துக்கு போறதுக்கும் பல்வேறு சட்டதிட்டங்களும் கட்டுப்பாட்டு விதிமுறைகள் இருக்கு, ஒரு கிரகத்திலிருந்து இன்னொரு கிரகத்துக்கு போறதுக்கு. அப்போ இந்த பௌதிகமான உலகத்துல ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போறதுக்கு பல்வேறு சட்டதிட்டங்களும் கட்டுப்பாட்டு விதிகள் இருக்கு. இந்த பௌதிகமான உலகத்துல ஒரு பௌதிக கிரகத்திலிருந்து இன்னொரு பௌதிக கிரகத்துக்கு போறதுக்கு பல்வேறு சட்டதிட்டங்களும் நியமங்களும் இருக்கு. அப்படி இருக்கும்போது இறைவனுடைய ஆத்மீக லோகம் அதை சென்று அடைவதற்கும் பல்வேறு சட்டதிட்டங்களும் நியமங்களும் இருக்கு. சும்மா எல்லாம் போயிட முடியாது, சும்மா எல்லாம் அமெரிக்காவில் நுழைஞ்சிட முடியாது, சும்மா எல்லாம் பாகிஸ்தானுக்குள்ள போயிட முடியாது, சுட்டு போடுவான், கன் வச்சு நிக்கிற பார்டர்ல இல்லையா? சோ அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு ப்ராப்பர் வே, சரியான வழி, சரியான அணுகுமுறை இருக்கு. அது மாதிரி நம்ம என்ன சொல்லலாம், இப்படி எல்லாம் ஆர்கியூ பண்றவங்க கடவுளுடைய உலகத்தை காமிங்க, கடவுளுடைய உலகத்துக்கு நீங்க போயிருக்கீங்களா, அப்படி எல்லாம் இல்ல அப்படின்னு சொன்னா முதல்ல நீங்க இந்த லாஜிக் ஆன்சர் பண்ணுங்க. நீங்க இந்த நாட்டுல இருந்தே ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போறதுக்கு சட்டத்திட்டம் வச்சிருக்கீங்க, ஒரு கிரகத்துல இருந்து இன்னொரு கிரகத்துக்கு போறதுக்கு கடினமா முயற்சி பண்றீங்க, இங்க உள்ள பிரச்சனைகளே தீர்க்க முடியாம இருக்கு, நீங்க வேற கிரகத்துக்கு போற ட்ரை பண்றீங்க. ரொம்ப அதான் சொல்றேன், இந்த கிரகத்திலேயே எப்பவும் பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனைக்கான தீர்வு சொல்ல விஞ்ஞானி ஏன் வேறு கிரகத்துக்கு போக ட்ரை பண்றாரு? காரணம் அங்கேயும் போய் புலன்பு அனுபவிக்கணும், அதான் அவங்க பிளான். அவங்க ஐடியா என்னன்னா வேறு கிரகத்துல போய் அங்கேயும் புலன்பு அனுபவிக்கணும். அப்ப நான் தான் கண்டுபிடிச்சேன், நான் தான் போனேன்னு பெருமை பேசிக்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அவர் ரோபா என்ன கேட்டாரு, சரி முதல்ல அமெரிக்காவுக்கு போனானா ஏன் திரும்ப வந்தான்னு கேட்டேன். அங்கேயே இருக்க வேண்டியதானே, ஏன் திரும்ப வந்தான்னு கேட்டேன். இப்போ அமெரிக்காக்காரங்க வந்து முதல் சந்திர மண்டலத்துக்கு போனான்னா அப்ப அங்கேயே இருக்க வேண்டியதானே, ஏன் திரும்ப வந்தாங்க? ஏன்னா வந்து சொல்லணும், நான் போயிட்டு வந்து ஊரை தாம்பட்டம் வச்சுக்கணும், நாங்க தான் அமெரிக்கா போயிட்டு வந்தோம், அது எங்களுக்கு சொந்தம், தண்டரை போடும். இதுதான் ஐடியா, இதான் அவங்க மென்டாலிட்டி. சோ இதெல்லாம் லாஜிக்கா சொல்லலாம். எப்படின்னா இந்த ஆத்மீக விஷயங்களை நீங்க பௌதிக உணர்வு கொண்டு உணர முடியாது, அதற்கான தகுதிகள் வேணும், அதற்கான அடிப்படை விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும், அப்புறம் தான் இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்க முடியும். சோ லாஜிக்கா ப்ரூவ் பண்ணணும். லாஜிக்கா பல்வேறு நாடுகள் இருந்திருக்கு, அந்த நாடுகள் இன்னைக்கு வந்து நீருக்குள்ள போயிருச்சு, இப்ப அதை கொண்டு வந்து காமிங்கன்னு எப்படி காமிக்க முடியும்? இருந்திருக்கு, பார்த்திருக்காங்க, வாழ்ந்திருக்காங்க. பூம்புகார்னு ஒரு ஊர் இருந்திருக்கு, அது கடல்ல மூழ்கிருச்சு. தனுஷ்கோடின்னு ஒரு ஊர் இருந்திருக்கு, கடல்ல மூழ்கிருச்சு. குமரிக்கண்டம்னு ஒரு ஊர் இருந்தது, கடல்ல மூழ்கிருச்சு. ஆனா அதுக்கான தடைகள் இன்னும் இருக்கே. அதுக்கப்புறம் இந்த ஆன்மீக லோகத்தை பற்றிய கேள்விகளுக்கு இன்னும் பல்வேறு பதில்கள் இருக்கு. லாஜிக்கா சொல்லலாம், ஓகே நீங்க வந்து கிருஷ்ணருடைய ஆன்மீக லோகத்துல துவாரகாபுரின்னு ஒண்ணு இருக்கு, அந்த துவாரகாபுரி தான் இந்த பூமியில இருந்திருக்கு, அதுக்கான எவிடன்ஸ் இருக்கு, அது தண்ணிக்குள்ள போயிடுச்சு. மற்ற இடங்களுக்கும் அதே பேர்ல தான் இருக்கு, மதுரா, குருக்ஷேத்ரா,
சோ இப்படி எல்லாம் நம்ம வந்து லாஜிக்கா சொல்ல முடியும். கடவுள் இங்க தோன்றி இருக்காரு, அதற்கான சான்றுகள் இருக்கு, அந்த இடங்கள் இருக்கு. ஆன்மீக ஒத்துக்கிற பிருந்தாவனம் இந்த பூமியில இருக்கு. நீங்க அந்த விருந்தாவனத்தை உணர முடியலையா? இந்த விருந்தாவனத்துக்கு போங்க, உணரலாம். நீங்க துவாரகை பார்க்க முடியல, இங்க இருக்கிற துவாரகைக்கு போங்க, உணரலாம். நீங்க ராமர் பாலத்தை பார்க்க முடியலையா? ராமேஸ்வரம் போங்க, பார்க்கலாம். அந்த கல் எப்படி மிதந்ததுன்னு பார்க்கலாம். சோ எவ்ரிதிங் இஸ் தேர், எல்லாமே இருக்கு. சோ நான் வந்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஒத்துக்கொள்ள வேண்டும். வீண் தர்க்கம் செய்தோ அல்லது வாதம் செய்தோ, இந்த தர்க்கம் பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது. தர்க்கம் பண்ணி எல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது. மனக்கற்பனையாலும் தெரிஞ்சுக்க முடியாது. தத்துவ விசாரணை பண்ணாலும் தெரிஞ்சுக்க முடியாது. இதெல்லாம் எதுக்கு உதவாது? இதெல்லாம் கிருஷ்ணரை உணர்றதுக்கும் கிருஷ்ண லோகத்தை உணர்றதுக்கும் உதவாது. சோ இதெல்லாம் லாஜிக். இதன் அடுத்து சாஸ்திர பிரமாணம். இப்படி லாஜிக்கா சொல்லலாம், நிறைய சொல்லலாம். பிரபுபாதர் வந்து 1000 விஷயங்கள் சொல்லியிருக்காரு. நீங்க பிரபுபாதர் புஸ்தகம் நம்ம படிச்சோம்னா எப்பேற்பட்ட பௌதிகவாதி நம்ம ஆர்கியூ பண்ணலாம், ஜெயிக்கலாம். எப்பேற்பட்ட கிராஸ் மெட்டீரியலிஸ்டிக் பர்சன், ஸ்ட்ராங் மெட்டீரியலிஸ்டிக் பர்சன், பௌதிகத்துல ஊறி போயிருக்கிறவன கூட நம்ம பேசி ஜெயிக்க முடியும். ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் பிரபுபாதர் புஸ்தகத்துல கொடுத்திருக்காரு. சின்ன சின்ன புஸ்தகங்கள்ல அவ்வளவு விஷயங்கள் சொல்லி எப்படி பௌதிகவாதி எதிர்கொள்றது, விஞ்ஞானிகள் எப்படி எதிர்கொள்றது. பிரபுபாதர் சொல்றாரு, we are not scientists. நாங்க விஞ்ஞானிகள் இல்ல, பட் we can challenge the scientists. நாங்க விஞ்ஞானிக்கு சவால் விடுவேன். நான் வந்து ஒரு விஞ்ஞானி இல்ல, நான் விஞ்ஞானிக்கு சவால் விடுவேன். பிகாஸ் கிருஷ்ணர் எங்க கூட இருக்காரு. அட போட ஆண்டவன் என் பக்கம்டான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கிருஷ்ணர் என் பக்கம் இருக்காரு. பிரபுபாதருக்கு வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை இருந்தா, ஃபெய்த், விசுவாசம், கிருஷ்ணர் மேல வலுவாத நம்பிக்கை, விசுவாசம். அப்படி இருக்கிறவனால மட்டும்தான் இப்படி சேலஞ்ச் பண்ண முடியும். பகவான் மேல உறுதியான வலுவாத நம்பிக்கை இருக்கிறவங்களால மட்டும்தான் இப்படி சேலஞ்ச் பண்ண முடியும். பிரபுபாதர் சேலஞ்ச் பண்றாரு. ஏன்னா கிருஷ்ணர் எங்க பக்கம் இருக்காரு, நாங்க விஞ்ஞானிக்கு சவால் விடுவோம். சோ அதனால ஃபர்ஸ்ட் லாஜிக்கா நம்ம ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. பிரபுபாதர் புஸ்தகத்துல நிறைய சொல்லியிருக்காரு. தென் அடுத்தது சாஸ்திர பிரமாணம். இதுவும் இங்க சாஸ்திர பிரமாணம் இருக்கு. என்ன சாஸ்திர பிரமாணம்? ரொம்ப அழகான ஸ்லோகம் இது. தஸ்மை ஸ்வலோகம். சோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லோகத்துல வார்த்தை ஸ்வலோகா. ஸ்வலோகானா அவருடைய உலகம், பகவானுடைய உலகம். ஸ்வலோகா. பகவான் சபாஜிதக, பிரம்மாவின் தவத்தில் திருப்தி அடைந்து. சும்மா எல்லாம் ஆன்மீக லோகத்தை பார்க்க முடியாது. அதுக்கான தவம், தவ வாழ்க்கை. இங்க சும்மா எல்லாம் விஞ்ஞானி வேறு கிரகத்துக்கு போக முயற்சி பண்ணல, கடினமா முயற்சி பண்றாங்க. எனர்ஜி, மணி எல்லாத்தையும் வந்து கொட்டுறாங்க. அதுல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள், 1 ரூபாய் 2 ரூபாய் இல்ல, ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் வேறு கிரகத்துக்கு போறதுக்கு, சேட்டலைட் விடுறதுக்கு, ஆராய்ச்சி பண்றதுக்கு, ராக்கெட் விடுறதுக்கு ஆயிரக்கணக்கான கோடி. எல்லா நாடுகளும் அதுல பிரஸ்டீஜ் இஷ்யூ. ஆக்சுவலி பிரஸ்டீஜ் இஷ்யூ தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? கௌரவம், கௌரவ பிரச்சனை. ரஷ்யாக்காரன் வந்து சந்திரமண்டலத்துக்கு போறான், நானும் ட்ரை பண்றேன். இந்தியாக்காரன் போக முயற்சி பண்றானா, சைனா, பாகிஸ்தான் எல்லாம் ட்ரை பண்றாங்க. பிகாஸ் தி பிரஸ்டீஜ் இஷ்யூ. எங்கயாவது அவங்க போய் இடத்த பிடிச்சிட்டா என்ன பண்றது? நாமளும் இடத்த பிடிக்கணும், இடத்த பிடிக்கணும். சோ இப்படி இதுக்காக ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய், 1 ரூபாய் 2 ரூபாய், ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை செலவு பண்றாங்க. டைம், நேரம், பணம், சக்தி போடுறாங்க. அப்படி கடினமா முயற்சி பண்றாங்க. அந்த முயற்சி தோல்வி அடைஞ்சாலும் திரும்ப திரும்ப முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு முறையும் தோல்வி அடைஞ்சாலும் திரும்ப திரும்ப முயற்சி பண்றாங்க. வேறு கிரகத்துக்கு போக முயற்சி பண்றாங்க. கடினமா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சில நேரங்களில் சில சேட்டலைட் அனுப்பிச்சு போட்டோல எடுத்து சக்சஸ் பண்றாங்க. சில கிரகங்களை வந்து மேல இருந்து சேட்டலைட் போட்டோ எடுக்குது. பாருங்க, இந்த கிரகம் இப்படி இருக்கு, அது அப்படி இருக்கு, இது இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு. சோ மச் எனர்ஜி. சோ இங்க பிரம்மா அவர் தபத்தினால கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறாரு. சும்மா எல்லாம் பிரம்மா கிருஷ்ணரையும் அவருடைய ஆன்மீக லோகத்தையும் பார்த்துடல. பிரம்மா வந்து சும்மா அப்படிலாம் இந்த மாதிரி குதர்க்கம் பண்ணி, தர்க்கம் பண்ணி, இல்ல மனக்கற்பனை பண்ணி, இல்ல சாஸ்திர விசாரணை பண்ணி
இல்ல ஆராய்ச்சி பண்ணி பகவானையும் அவர் லோகத்தையும் பார்க்கல. தபஸ்யா சபாஜிதக. சோ பிரம்மாவின் தவத்தில் மிகவும் திருப்தியுற்ற முழுமுதற் கடவுள். பிரம்மாவுடைய தவத்தில மிகவும் திருப்தியுற்ற முழுமுதற் கடவுள் தமது சொந்த வசிப்பிடமாகிய வைகுண்டத்தை மகிழ்ச்சியுடன் வெளிப்படுத்தினார். கிருஷ்ணர் வெளிப்படுத்துறாரு. எப்படி? பிரம்மாவுடைய தவத்துல திருப்தி அடைஞ்சார். பிரம்மாவுடைய தவத்துல திருப்தி அடைஞ்சு கிருஷ்ணர் வெளிப்படுத்துறாரு ஒரு ஆன்மீக லோகத்தை, வைகுந்த லோகத்தை. சோ இங்க ஒரு வேர்டு இம்பார்ட்டன்ட். தஸ்மை ஸ்வலோகம் பகவான் சபாஜிதக. எனவே பிரம்மாவின் தவத்தில் திருப்தி அடைந்த பகவான் தனது சொந்த வசிப்பிடத்தை, அப்ப வசிப்பிடம் இருக்கு. ஏங்க ஒரு சாதாரண ஜீவாத்மா எனக்கே வசிப்பிடம் இருக்கும் போது பகவானுக்கு இறைவனுக்கே வசிப்பிடம் இருக்கு. இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு அற்ப ஜீவன் அவனுக்கே ஒரு வசிப்பிடம் இருக்கு. இவன் பொய்யங்காரத்தினால ஏன் நான் இந்தியா, இவன் அமெரிக்கா, தன்னுடைய நாட்டை சொந்தம் கொண்டாடுறான், தன் நிலத்தை சொந்தம் கொண்டாடுறான். அப்ப இறைவனால படைக்கப்பட்ட ஒரு ஜீவனே தன் வசிப்பிடத்தை சொந்தம் கொண்டாடும் போது இறைவனுக்கு எப்பேற்பட்ட வசிப்பிடம் இருக்கும்? அதுதான் திரிபாத் விபூதி. This material world is ஏகபாத் விபூதி. இந்த ஜட உலகம் ஏகபாத் விபூதி. கிருஷ்ணாவுடைய ஆன்மீக உலகம் திரிபாத் விபூதி. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த ஒட்டுமொத்த காஸ்மிக் மேனிஃபெஸ்டேஷன், the entire material world, innumerable universes, innumerable planetary system, எண்ணிலடங்கா அண்டங்கள், எண்ணிலடங்கா அண்டங்கள், அந்த ஓரொரு அண்டத்துக்குள்ளும் 14 லோகங்கள், இப்படி ஆயிரக்கணக்கான அண்டங்கள், ஆயிரக்கணக்கான 14 லோகங்கள், இதெல்லாமே 1/4% தான் இறைவனுடைய படைப்புல, மெட்டீரியல் நேச்சர். இந்த பௌதிக இயற்கை 1/4%, 3/4, 3 மடங்கு, 1 மடங்கு தான் இந்த ஜட உலகம், 3 மடங்கு ஆன்மீக லோகம். அப்ப அந்த ஆன்மீக லோகத்தை பற்றி வர்ணனைகள் இங்க இருக்கு, சாஸ்திரத்துல இருக்கு. சாஸ்திர பிரமாணம் நீங்க நம்பிதாகணும். நீங்க இந்த ஜட உலகத்தை பத்தி எப்படி நம்புறீங்க? விஞ்ஞானி கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் நம்புறீங்க. இன்னைக்கு மக்கள் எதை வச்சு கேட்கறாங்க? இன்னைக்கு இளைஞர்கள் எதை வச்சு கேட்கறாங்க? விஞ்ஞானி சொல்றாரு, ஓகே, நீங்க ஒரு விஞ்ஞானி சொல்றது நம்புறீல்ல, அவன் எழுதின புஸ்தகத்தை நம்புறீல்ல, அப்படி ஏன் நீங்க சாஸ்திரம் சொல்றது நம்ப கூடாது? ஏன் நீங்க சாஸ்திரத்துல இருக்கிற ஆச்சாரியர் சொல்றது நம்ப கூடாது? சோ நீ இது மேல பெய்த்து வைக்கிறீங்க. இந்த பெய்த் இஸ் நாட் அக்யூரேட் பெய்த். அக்யூரசி கிடையாது. ஒரு விஞ்ஞானி எஸ் இப்படித்தான் அப்படின்னு ப்ரூவ் பண்றது இல்ல. பிரபா சொல்லுவாரு, மேபி இட் மேபி பராப்ஸ் இப்படி இருந்திருக்கலாம், அப்படி இருந்திருக்கலாம், பூமிக்கு சூரியனுக்கு இவ்வளவு தொலைவு இருக்கலாம், பூமி வந்து உருண்டையா இருக்கலாம், அது தட்டையா இருக்கலாம். என்ன கலாம் சுவாமியை ஒத்துக்கிட்டாரு கடவுள் இருக்காரு அப்படின்னு. அப்துல் கலாம் சயின்டிஸ்ட். சோ இப்படி இந்த ஜட உலகத்துல இருக்கிறவங்க தன்னுடைய சொந்த முயற்சியினால ஒரு விஞ்ஞானி சொல்றதை நம்புறாங்க. அது ஒரு அவனுடைய அறிவு குறையுடையது. அந்த குறையுடைய விஞ்ஞானி எழுதுற புஸ்தகத்தை நம்புறாங்க. அந்த குறையுடைய விஞ்ஞானி கண்டுபிடிக்க ஆராய்ச்சியை நம்புறாங்க. ஏன் குறைவற்ற சாஸ்திரத்தை நம்பக்கூடாது? சாஸ்திரம் குறைவற்றது, அப்பௌருஷேயா, குறைவற்றது. அதுக்குதான் பிரபா நிறைய உதாரணம் கொடுத்திருக்காரு. பசுவுடைய சாணம் சொல்றாரு, சங்கு சொல்றாரு, எவ்வளவு உதாரணம் கொடுத்திருக்காரு பிரபா. பிரபுபாதா வந்து இந்த யுகத்துக்கான ஆச்சாரியர், சும்மா சாதாரண ஆள் இல்ல அவரு. பிரபுபாதா வந்து இந்த கிருஷ்ண உணர்வை விஞ்ஞான பூர்வமா ஸ்தாபனம் பண்ணிருக்காரு. நீங்க பிரபா லெக்சர் கேளுங்க, 4 லெக்சர்ல 1-2 லெக்சர்ல ரிப்பீட்டடா சொல்லுவாரு, டோன்ட் திங்க் திஸ் கிருஷ்ணா கான்சியஸ் மூவ்மெண்ட் இஸ் ஆர்டினரி மூவ்மெண்ட், இது சயின்டிபிக் மூவ்மெண்ட். நீங்க வந்து இந்த கிருஷ்ண உணர்வு இயக்கத்தை ஒரு சாதாரணமான இயக்கம் நினைக்காதீங்க, இது விஞ்ஞான பூர்வமான இயக்கம். எஸ் ரைட். சோ இப்போ இங்க ஸ்டேட்மெண்ட் இருக்கு, ஆன்மீக லோகத்தை பற்றி வர்ணனை இருக்கு, பிரம்மா பார்த்திருக்காரு. சோ பிரம்மா அப்படி சும்மா எல்லாம் பார்த்துட முடியாது. அவர் தபத்தில் திருப்தி அடைந்தார். பிரம்மாவுடைய தபத்துல திருப்தி அடைஞ்சார். தஸ்மை ஸ்வலோகம் பகவான் ஸ்வபாஜிதஹ. பிரம்மதேவரின் தவத்தில் மிகவும் திருப்தியுற்ற முழுமுதற் கடவுள் தமது சொந்த வசிப்பிடமாகிய வைகுந்த லோகத்தை மகிழ்ச்சியுடன் வெளிப்படுத்தினார். வைகுந்த லோகங்கள்னா எண்ணிலடங்கா வைகுந்த லோகம் இருக்கு. ஏன்னா அது திரிபாத் விபூதி, ஆயிரக்கணக்கான வைகுந்த லோகம். அந்த எண்ணிலடங்கா வைகுந்த லோகங்களையும் அதனுடைய தத்துவத்தையும் பிரபுபாதா வந்து ரொம்ப அழகா பாகவதம் ஃபர்ஸ்ட் கேனோட அட்டைப்படத்திலே வச்சிட்டாரு.
பாகவதம் முதல் ஸ்கந்தத்துடைய அட்டை படத்துல பாருங்க, எண்ணிடங்கா வைகுந்த லோகங்கள் இருக்கு. கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேசா, பத்மநாபா, உருக்கிரமா, தாமோதர, 1000 நாமங்கள் பகவானுக்கு. அந்த 1000 நாமங்கள், 1000 ரூபங்கள், அந்த 1000 ரூபங்களுக்கு 1000 வைகுந்த லோகங்கள். சச்சிதானந்த. சும்மா இதெல்லாம் உட்கார்ந்து தர்க்கம் பண்ணி நீங்க கற்பனை பண்ணி எல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது. தவம் பண்ணி பாபா தெரிஞ்சுட்டாரு. அப்ப எந்த மாதிரி தவம் அது? பக்தி யோகம். அடுத்தது வருது, சந்தர்சயாம் ஆச பரம் நயத் பரம். முன்னாடி ஸ்லோகத்தை கூட பார்த்தோம். பக்தி யோகத்தினால பிரம்மா பகவானை திருப்திப்படுத்தினாரு. மற்ற யோக முறைகளை பத்தி இங்க சொல்லல. பக்தி யோகத்தினால அவர் செய்த தவம் பக்தியில முடிவடைந்தது, பக்தியில முற்று பெற்றது. அடுத்தது சந்தர்ஷயாம் ஆச பரம் நயத் பரம். பரம் யத் பரம். பரம் மீன்ஸ் டிரான்ஸ்ஜெண்டர், உன்னதமானது. கிருஷ்ணா உன்னதமானவர், அவரது பக்தர்கள் உன்னதமானவங்க, அவருடைய இருப்பிடம் உன்னதமானது. பரம்தாமம் வந்துருச்சா? பகவத்கீதை சொல்லுது பரம்தாமம். பரபிரம்மம் பரம்தாமம் பவித்ரம் பரமம் பவா தத்தாம பரமம் மம. என்னுடைய உலகம் நித்தியமானது, உன்னதமானது, அழிவற்றது, ஆன்மீகமானது. நகத் பாசேதே சூரியோ ந சாங்கோ நபாவகா. என் ஆன்மீக உலகத்துல சந்திரன் தேவையில்லை, சூரியன் தேவையில்லை, மின்சாரம் தேவையில்லை. அப்ப எப்படி அங்க இருக்க முடியும்? இப்ப இங்க சந்திரன் இல்லைன்னா நம்மளால உட்கார முடியாது, பார்க்க முடியாது. சூரியன் இல்ல பார்க்க முடியாது, மின்சாரம் இல்லைன்னா பார்க்க முடியாது. தான் ப்ரோபா கேட்டாரு, சேலஞ்ச் பண்ணாரு. ஓகே, நீங்க சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கீங்க, வெரி குட் வெரி குட். சயின்டிஸ்ட் நிறைய லைட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க, டிஃப்ரெண்ட் லைட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் குண்டு பல்பு வந்தது, எல்லா கிராமங்களையும் லைட்டே இல்லாம இருந்தது. அப்புறம் குண்டு பல்பு வந்தது, அதுக்கப்புறம் டியூப் லைட் வந்தது, அதுக்கப்புறம் சிஎஃப்எல் லைட்டு. இப்படி எவ்வளவு ஹாலோஜன், சோடியம் லைட்டு, சோலார்ல இருந்து லைட்டு, சோ மெனி லைட்ஸ். ஓகே, வெரி குட். ஓகே, scientists, you are great. Why not you create our sun to give light to entire universe? பாருங்க, கிருஷ்ணர் ஒரு லைட் கொடுத்திருக்காரு, கடவுள் ஒரு லைட் கொடுத்திருக்காரு, அது உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்குது. நீங்க சின்ன சின்ன லைட் கண்டுபிடிக்கணும். இன்னொரு சூரியனை கண்டுபிடிங்க, உற்பத்தி பண்ணுங்க. இன்னொரு சூரியன் உற்பத்தி பண்ணுங்க, உலகத்துக்கே வெளிச்சம் கிடைக்குமே. ஏன் எங்க எல்லா செலவு மிச்சம். குறிப்பா நமக்கு ரொம்ப செலவு மிச்சம். ஈபியில போய் லஞ்சம் கொடுத்து பணம் கட்டி, அந்த லைன்மேனுக்கு பணம் கொடுத்து, ஜேக்கு பணம் கொடுத்து, ஏக்கு பணம் கொடுத்து, கரண்ட் கம்பி எடுக்கிறதுக்குள்ள நமக்கு உயிர் போய் வருது. கரண்ட் எடுக்கிறதுக்குள்ள அவ்வளவுதான், நமக்கு உயிர் போய் வருது. இதெல்லாம் சேவ் பண்ணலாமே. ஏன் சயின்டிஸ்ட்னால கண்டுபிடிக்க முடியும்? அவ்வளவுதான் அவங்க கெப்பாசிட்டி. சின்ன அம்சம், ஸ்மால் போர்ஷன். ஒரு சின்ன ஸ்பார்க்கு, பகவானுடைய ஒரு சிறிய ஸ்பார்க்கு, பரமாத்மாவுடைய பரபிரமன் பகவான் ஒரு சிறிய ஸ்பார்க் ஆத்மா. அதுக்குள்ள எவ்வளவு ஆற்றல் இருக்குன்னா அப்ப அந்த பரமனுக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கு. ஒரு விஞ்ஞானி ஒரு சின்ன மூளை வச்சு இவ்வளவு லைட் கண்டுபிடிக்கிறான்னா இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ண கிருஷ்ணருக்கு எவ்வளவு பெரிய மூளை இருக்கு இல்லையா? இதான் லாஜிக்கு. விஞ்ஞானி, நீ கண்டுபிடிச்ச லைட்டை வச்சு பெருமைப்படுறியே, சூரியனுக்கு கொடுத்த கடவுளுக்கு எவ்வளவு பெரிய மூளை இருக்கு. சோ பரம் டிரான்செண்டென்டல். யவேத சங்க்லேஷ விமோக சத்வசம். சங்க்லேஷா, கிளேஷான துன்பம், சங்க்லேஷான 5 விதமான துன்பம். வைகுந்தானா நோ மிசரி. வைகுந்தா அப்படின்னா துன்பமே கிடையாது. பகவான் கிட்ட துன்பம் கிடையாது, பகவானுடைய வைகுந்த லோக வாசிகள்கிட்ட துன்பம் கிடையாது, வைகுண்டத்துல துன்பம் கிடையாது. வைகுந்தா வைகுந்தா வைகுந்தா. கிருஷ்ணா வைகுந்தா, கிருஷ்ணர்கிட்ட துன்பமே இல்ல. கிருஷ்ணனுடைய உலகத்துல வாழ்ற வைகுந்த வாசிகள் நோ மிசரி, துன்பமே இல்ல. பிகாஸ் வைகுந்தா இஸ் நோ மிசரி, அங்க துன்பமே கிடையாது. பட் திஸ் மெட்டீரியல் வேர்ல்ட், ஜட உலகம், துக்காயம சாஸ்வதம். 5 விதமான கிளேஷா. சங்கிளேஷா என்னன்னு 5 விதமான கிளேஷா? அறியாமை, பௌதிக எண்ணம், பற்றுதல், விரோதம்,
அண்ட் உள்ளீர்ப்பு, அட்ராக்ஷன். இந்த 5 விஷயம் இந்த ஜட உலகத்துல. இதுல பாருங்க, யாராவது எதுலயோ அட்ராக்ட் ஆயிட்டு மாட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஒண்ணு அறியாமையில இருக்கணும். என்ன அறியாமை? நான் யாருன்னே தெரிஞ்சுக்காத பெரிய அறியாமை தானே. நான் யாருன்னே தெரியல. இதுதான் ப்ரோபார் பேசினாரு. எங்க ரஷ்யால போய் ப்ரொஃபசர் பொட்டோஸ்கி கிட்ட பேசுறாரு. இந்த சயின்ஸ் ஆஃப் சிவிலைசேஷன் புக்ல இருக்கு, தண்ணீர் விஞ்ஞானம். ஓ, ப்ரொஃபசர் பொட்டோஸ்கி இஸ் அ ப்ரொஃபசர், இஸ் அ டாக்டரேட், பிஹெச்டி முடிச்சவரு. பட் அவர் தெரியாது அவர் யாருன்னு. ப்ரோபா கேட்டார், ஹூ ஆர் யூ? ப்ரொஃபசர் கொட்டோஸ்கியை பார்த்து ப்ரோபா கேட்டாரு, ஹூ ஆர் யூனாரு. ஐ அம் சச் அண்ட் சச் அ பர்சன்னாரு. தென் வாட் இஸ் தி யூஸ் ஆஃப் யுவர் மெட்டீரியல் எஜுகேஷன்? இப்ப பௌதிக கல்வினால என்ன பிரயோஜனம்? நீ யாருன்னே உனக்கு தெரியல. நீ நினைச்சிட்டு இருக்க, ஐ எம் ரஷ்யன், I am belong to this country, I am belong to this nation, I am belong this, I am belong that. You are not this. You are not this. Then who you are? கேள்வி வருது இல்லையா? நீங்க யாரு? ப்ரோபார் கேட்டாரு, ப்ரொஃபசர் பொட்டோஸ்கி பார்த்து கேட்டாரு, நீங்க யாரு? நான் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவன் இல்ல, நான் இந்த நாட்டை சேர்ந்தவன் இல்ல, நான் இந்த எண்ணத்தை சேர்ந்தவன் இல்ல. அப்ப நீங்க யாரு? நீங்க யாரு? நீங்க யாரு? நான் இந்த சரீரமே அல்ல. தட் இஸ் தி திங். சோ அதனால இந்த அறியாமை, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இந்த அறியாமையில் இருக்கிறவங்க எப்படி இறைவனை உணர முடியும்? முதல்ல தான் யாருன்னே தெரியல. தான் யாருன்னே தெரியாதவங்க எப்படி இறைவனை உணர முடியும்? அந்த செயல் தான் இங்க சொல்லியிருக்கு. ப்ரோபா என்ன சொல்றாரு, இந்த விஞ்ஞானிகள் பண்றது, மாயாவாதிகள் பண்றது, ஞானிகள் பண்றது, யோகிகள் பண்றதெல்லாம் தானியமற்ற உண்மையை போய் அடிக்கிறது. நீங்க கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா உண்மைய இது வயல்ல நெல்லெல்லாம் அடிப்பாங்க. நெல் அடிச்சு தானியம் பூரா எடுத்துருவாங்க. அது தானியமற்ற உண்மையை போய் கடிச்சு என்ன பிரயோஜனம்? தானியங்கள் இல்லாத உண்மையை சாப்பிட்டு எப்படி வயிறு நிறையும்? அதுல என்ன பிரயோஜனம்? அந்த மாதிரிதான் இந்த உடல் இருக்கிற ஆத்மா உணராம இறைவனை உணர முடியாது. இறைவனை உணராதவங்க இறைவனுடைய சச்சிதானந்த ரூபத்தை உணர முடியாது. இறைவனுடைய சச்சிதானந்த ரூபத்தை உணராதவங்க அவருடைய ஆத்மிக லோகத்தை உணர முடியாது. சோ அறியாம எனக்கு பௌதிக எண்ணம், மெட்டீரியல் டிசைர், பௌதிக ஆசை, பௌதிக எண்ணங்கள் அலையா வந்துட்டு இருக்கு. பௌதிக ஆசை, பௌதிக எண்ணங்கள், பௌதிக பற்றுதல், அதுக்கப்புறம் பௌதிகத்துல விரோதம். இந்த நாட்டுக்காரனுக்கு அந்த நாட்டுக்காரன் ஆகாது, அவனுக்கு இவன் ஆகாது, இவனுக்கு அவங்க பகை, அவனுக்கு இவங்க பகை. அதுக்கப்புறம் இந்த மெட்டீரியல் அட்ராக்ஷன். இது இருக்கிற வரைக்கும் ப்ரோபா என்ன சொல்றாரு, இந்த 5 வகையான பௌதிக துன்பங்கள் இதெல்லாம் துன்பம். ஆனா இது நமக்கு எப்படி தெரியுதுன்னா, இது சுகமா இருக்கு. இதுதான் இல்லூஷன், மாயா. இந்த மாயாங்கிறது இதுதான். நான் அறியாமையில் இருக்கேன்னு ஒருத்தர் தெரிஞ்சுக்காம இருக்கான் பாத்தீங்களா, அதுதான் மாயில் இருக்காரு. நான் கிறிஸ்துவரை மறந்து இருக்கேன் அப்படிங்கறத மாயை, அறியாமை. தென் செகண்ட் திங், இந்த மெட்டீரியலோடைய இந்த பௌதிக எண்ணங்கள், மெட்டீரியல் கால்குலேஷன், பௌதிக சிந்தனைகள். அதுக்கப்புறம் இந்த பௌதிக உலகத்துல அட்டாச்மெண்ட், பற்றுதல். அப்புறம் இந்த உலகத்து மேல ஏற்பட்ட விரோதம், இங்க காணக்கூடிய பல்வேறு விரோதங்கள். அப்புறம் இதோட ஈர்ப்பு. இதெல்லாம் துன்பம். இது துன்பம்னே தெரியாம இருக்கும் பாத்தீங்களா, இதுதான் மாயா சக்தி, மாயாவுடைய பவர். சோ மாயாவுடைய பவர் என்னன்னா, இது துன்பம்னே தெரியாம நம்ம இருக்கோம். இதெல்லாம் துன்பம் தெரியாம. அதனாலதான் நீ கொஸ்டின்ஸ் எல்லாம் வருது. ஏன் கடவுள் இருக்காரா இல்லையா, அவர் உலகம் இருக்கா இல்லையா? நீ மாயையில இருக்க, அதனாலதான் உனக்கு இந்த கேள்வி எல்லாம் வரும். சாஸ்திரம் படிச்சிருந்தா இந்த கேள்வி வராது. ஆச்சாரிய அக்செப்ட் பண்ணியிருந்தா, ஆன்மீக குரு ஏற்றிருந்தா இந்த கேள்வி வராது. விலகியாச்சு. சோ இப்ப இந்த அறியாமையோட உச்சகட்டத்துல இந்த கேள்வி எல்லாம் வரும். அதான் ப்ராப்ளம். சோ சங்க்லேஷா, இந்த மிசரிஸ், இந்த முதல்ல நான் துன்பத்தில் இருக்கேங்கிறத நான் முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாம் துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கிறோங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆனா எவ்வளவு மக்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நம்ம எல்லாம் துன்பத்துல இருக்கோன்னு. எல்லாருமே நம்ம இந்த உலகம் அனுபவிக்கிறதா இருக்கு நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க தரப்புல அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. ஒரு நடுத்தர குடும்பத்துல இருக்கிறவங்க அவங்க லெவல்ல அனுபவிக்கிறாங்க, ஏழையா இருக்கிறவங்க அவங்க லெவல்ல அனுபவிக்கிறாங்க, பணக்கார எல்லாருமே அனுபவிக்கிற சுபாவம். அனுபவிக்கணும். ஆனா நான் துன்பத்துல இருக்கேங்கிறது புரியல. அதுதான் இக்னோரன்ஸ், அதான் மாயா, அறியாமை, which is not
சோ அடுத்தது சன்க்லேஷா விமோக சாத்வசம், மாயையற்ற பௌதிக வாழ்வுள்ள யாரால புரிஞ்சுக்க முடியுதுங்கிறாரு. சோ பகவானின் உன்னதமான இந்த வசிப்பிடம் எல்லா துன்பத்திலிருந்தும் பௌதிக பயத்திலிருந்து விடுபட்டுள்ள தன்னுணர்வு பெற்ற ஆத்மாக்களால் வணங்கப்படுகிறது. நாங்க அந்த இடத்துக்கு போகணும். இந்த ஜட உலகம் துன்பமானது. அது கிருஷ்ணர் பகவத்கீதை திரும்ப திரும்ப சொல்றாரு. பகவத்கீதையில துக்க ஆலயம் அசாசுகம், அனித்யம் அசுகம் லோகம். அனித்யா, இந்த மெட்டீரியல் வேர்ல்டு பௌதிக உலகம் நித்தியம் இல்ல, அசுகம், இங்க உண்மையான சுகம் இல்ல, இது துன்பம் நிறைந்தது. எஸ், அதை நம்ம ரியலைஸ் பண்ணணும். எப்ப ரியலைஸ் பண்ணுவோம்? இந்த பௌதிக பற்றுதல், இந்த பௌதிக ஆசை, இதெல்லாம் வந்து என்ன மேலும் மேலும் கட்டுண்ட வாழ்க்கையில இருக்கு. இந்த அனுபவிக்கிற எண்ணம் தான் என்ன வந்து கட்டுண்ட வாழ்க்கையில வச்சிருக்கு. நான் இருந்து விடுதலை அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அடுத்த வேர்டு என்னது? சதிருஷ்டவத்பீர். சதிருஷ்டவத்பீர் என்ன ப்ரோப்பா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு, பொருளுரையில கூட சொல்றாரு. சதிருஷ்டவத்பி எனும் சொல் இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். தனது ஆன்மாவை உண்மையாக உணர்ந்துள்ள ஒருவர். அப்போ யாரு இறைவனை உணர முடியும்? முதல்ல நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இறைவன் யாரு, அவருக்கு எனக்கு என்ன சம்பந்தம், அவர் எங்க இருக்கிறாரு, நான் ஏன் இங்க வந்திருக்கிறேன். இதுதான் சாதிஷ்டி. புருஷை அபிஷ்டுதம். இந்த மாதிரி பௌதிக கலங்கத்திலிருந்து விடுபட்டவர்களால் மட்டும்தான், பௌதிக துன்பத்திலிருந்து பௌதிக பயத்திலிருந்து விடுபட்டவங்களால் மட்டும்தான் அந்த ஆன்மீக உலகம் போற்றப்படுகிறது, வணங்கப்படுது. மற்றவங்க எல்லாரும் இந்த அறியாமைங்கிற உலகத்துலதான் இருக்கு. அறியாமை உலகத்துல மாயா, இந்த மாயாவை பத்தி பேசும்போது மாயாவும் கிருஷ்ணாவோட சக்தி தான். இதுல எப்படின்னா ரொம்ப அழகா நம்ம என்ன கவனிக்கணும், இதுல கிருஷ்ணா வந்து முழுமுதற் கடவுள். கிருஷ்ணாவுக்கு வந்து நம்ம மேல அளவிட முடியாத அன்பு. கிருஷ்ணாவுக்கு வந்து நம்ம மேல அன்பு இருக்கு. அதனால கிருஷ்ணாவுக்கு வந்து தன்னை பிரிந்து போன ஜீவாத்மாக்களை துன்புறுத்துறதுக்கு மனசு இல்லை. எப்படி துன்புறுத்த முடியும்? ஒரு அப்பா வந்து தன் பையன் வீட்டை விட்டு போயிட்டான்னா அவனை கஷ்டப்படுத்த நினைக்க மாட்டேன். அவன் எப்படி அவன் திரும்ப வருவான், அவனை திரும்ப வர வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம். அப்பா கூட இருக்கிற வரைக்குமே அந்த பையனுக்கு எல்லா ஃபெசிலிட்டி இருக்கு. ஒரு பெரிய செல்வந்தர், அந்த செல்வந்தர் கூட இருக்கும்போது அந்த பையன் எல்லா வசதியும் அனுபவிக்கிறாரு. அந்த பையன் செல்வந்தரை விட்டு போயிட்டதுமே அந்த செல்வந்தர் அவன் வீணா போட்டு நினைக்கிறது இல்ல, அவனை கஷ்டப்படுத்துன்னு நினைக்கல. அவன் எப்ப திரும்ப வருவான், என் பையன் எப்ப திரும்ப வருவான், அதனால அவனை கஷ்டப்படுத்த அவர் விரும்ப மாட்டார், அவன் கஷ்டப்படுறத பார்க்கவும் அவர் விரும்ப மாட்டார். அதனாலதான் கிருஷ்ணா என்ன பண்ணிடுறாரு, மாயாட்ட அந்த இன்சார்ஜ் கொடுத்துட்டாரு. அது வந்து மாயாட்டி கொடுத்துட்டாரு. மாயாதான் என்ன பண்ணுது, நம்மளை போட்டு ஃப்ரை பண்ணிட்டு. அது மாயாவோட வேலை. கிருஷ்ணா நம்மளை கஷ்டப்படுத்தல. கிருஷ்ணா நம்மளை கஷ்டப்படுத்தல. இந்த துன்பம், இந்த ஜட உலகத்துல வீழ்ந்ததுனால மாயை எனக்கு இந்த துன்பத்தை கொடுக்குது. இதை நான் புரிஞ்சுக்கணும். நான் ஜட உலகத்துல வீழ்ந்தனாலதான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நான் திரும்பி அப்பா கிட்ட போகணும். எப்படி ஒரு செல்வந்தருடைய பையன் அவரை விட்டு வெளியில போன உடனே கஷ்டப்படுறான், 5 ரூபா 10 ரூபா கஷ்டப்படுறான். அப்பா கூட இருந்தப்போ அதை துச்சமா செலவு பண்ணிட்டு இருந்தான். அதை விட்டு வெளியே வந்த உடனே அவன் கஷ்டப்படுறான், 5க்கு 10 கஷ்டப்படுறான். நாயா பேயா தெருவா ரோடோட அலைஞ்சு ஒரு நாள் ரியலைஸ் பண்றான், பேசாம எங்க அப்பா கிட்டே போறது நல்லது. அந்த ரியலைசேஷன் வந்தவனுக்கு அப்பாவோட இடம் சொர்க்கமா தெரியும், அப்பா வந்து தெய்வமா தெரிவாரு. அதே மாதிரிதான் கிருஷ்ணா பிரிந்து வந்த நம்மளுக்கு இந்த ஜட உலகத்துல பக்தி ஏற்படும் பொழுதுதான் ஆன்மீக லோகம் நமக்கு உன்னதமானதா தெரியும். சோ ஃபர்ஸ்ட் நாம இதை உணரணும். இத உணர வைக்கிறதா மாயாவோட வேலை. வந்துச்சா எப்படி? இத உணர வைக்கிறதா மாயாவோட வேலை. நீ கிருஷ்ணா பிரிஞ்சு இங்க கஷ்டப்படுற அப்படின்னு கஷ்டம் மேல கஷ்டம் கொடுத்து இந்த கிளேஷா அப்படின்னா துன்பங்கள், ஆத்தியாத்மிக், அதிபௌதிக், அதிதெய்வீக், இந்த கிளேஷா இத துன்பம் மேல துன்பம் கொடுக்குது. அதனாலதான் சனாதன் கோசாமி முதல் சைத்தன்மா அப்படி கேட்கிறாரு. சைத்தன்மாவை பார்த்த உடனே கேட்டாரு, மகாபிரபு என்னை எல்லாரும் பெரிய பண்டிதன்னு சொல்றாங்க, என்ன ரொம்ப புகழ்றாங்க, ஆனா நான் யாருன்னு எனக்கு தெரியல, எனக்கு ஏன் 3 வகையான துன்பம் வருது? இதுதான் ஆன்மீக கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. எனக்கே 3 வகையான துன்பம் வருது, இதுக்கு நான் எப்படி விடுபடுறது? இதுதான் தன்னை உணர்வதற்கான வழி.
ஒரு தன்னை உணர்ந்து ஆத்மாட்டு கேட்குது. பிரம்மதேவருடைய பரம்பரால வரவங்கிட்ட கேட்குது. தென் இப்படி நான் என்ன முதல்ல உணரணும். இந்த ஜட உலகம் நித்தியம் இல்ல, இது துன்பம் நிறைந்ததுங்கிறத உணரணும். இந்த துன்பங்கிற சம்சார கடல் நான் தத்தளிச்சுட்டு இருக்குங்கிறத உணரணும். அப்பதான் இந்த சாஸ்திரம் படிக்கும் போது, ஆச்சாரியர்கிட்ட கேட்கும் போது, இந்த ஆன்மீக லோகத்துடைய வர்ணனைகளை நம்ம போட்டு வணங்குறோம். எஸ் 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 கரெக்ட், நான் மறந்துட்டேன். நான் கிருஷ்ணாவுடைய ஆன்மீக லோகத்தை மறந்துட்டேன். இப்ப நான் உணர, நான் இந்த உடலில் ஆத்மா, கிருஷ்ணர் பரமாத்மா, ஒரு முழு முதற் கடவுள். அவர் தன் ஆன்மீக லோகத்துல நித்தியமாலையிலே பண்ணிட்டு இருக்காரு. அது பகவத்கீதை இருக்கு, பாகவதத்துல இருக்கு, பிரம்ம சமீதியில பிரம்மா சொல்றாரு. இது அத்தன்டிக் ஸ்டேட்மெண்ட். அப்போ அந்த அந்த வைகுந்த பகவானை வழிபடுறாங்க, பகவானுடைய உலகத்தை வழிபடுறாங்க, வைகுந்த வாசிகளை வழிபடுறாங்க. இது எல்லாத்துக்கும் மேல கிருஷ்ணன் ரொம்ப கருணை உள்ளவர். அங்கிருந்து இறங்கி வராரு. இந்த ஜட உலகத்துக்கு தேவர்கள் கூட வர விரும்புறது இல்ல. கிருஷ்ணா இறங்கி வராரு காரணமற்ற கருணையால. தன்னுடைய வைகுந்த வாசிகளை அனுப்பிச்சு வைக்கிறாரு காரணமற்ற கருணையால. இங்க உள்ள வீழ்ந்த ஆன்மாக்கள், கட்டுண்ட ஆன்மாக்களை மீட்டு எடுத்துன்னு போறதுக்காக. அதான் கிறிஸ்துவர் சொல்றாரு மீட்பர். கிருஷ்ணா மீட்பர், நம்மள எல்லாம் மீட்டு எடுத்துன்னு போறாரு. பரலோகத்திலிருந்து இறங்கி வர்றாரு. அந்த பரலோகம் அதான் ஸ்வலோகம், ஸ்வலோகம், பரலோகம், பரந்தாமம். அங்கிருந்து ஆண்டவர் இறங்கி வர்றாரு. அவரை விட கருணை வாய்ந்தவர் யாரும் இருக்க முடியாது. அதே போல அவர் தூய பக்தர்கள் மீட்பதற்காகவே வராங்க. நம்மள மீட்பதற்கு எந்த ஒரு தகுதியும் பாக்குறது இல்ல. பகவான் சரி, பகவான் தூய பக்தரும் சரி, எந்த ஒரு தகுதியும் பாக்குறது இல்ல. சிம்பிளி உங்களை மீட் எடுத்துட்டு போகணும், அவ்வளவுதான். இதை விட ஒரு கருணை யாரும் தர முடியும்? இதை விட ஒரு கருணை உள்ளவங்க யாரா இருக்கும்? சிம்பிளி மீட் எடுத்துட்டு போறதுக்காக வராங்க. இந்த ஜீவன்கள்லாம் என்ன மறந்து இருக்காங்கன்னு உங்களை மீட்டு எடுத்துட்டு போறதுக்காக கிருஷ்ணருக்கு வராரு. ஓகே, சோ இப்படி பொருள்கள் பிரபா ரொம்ப அழகான விஷயங்களா சொல்லியிருக்காரு. சோ இதுதான் சாஸ்திர பிரமாணம். சோ பிரபார் புக்கு படிக்கும் போது லாஜிக்காவும் ப்ரூவ் பண்ணலாம். ஆன்மீக உலகம் இருக்கு, அங்க பகவான் நித்தியமலையில பண்ணிட்டு இருக்காரு. தென் சாஸ்திர பிரமாணம், பகவத்கீதா, பாகவதம். அந்த சாஸ்திர பிரமாணத்துக்குள்ள பிரபுபாதர் ஆச்சாரியுடைய ஸ்டேட்மெண்ட் கொண்டு வராரு. ஜீவகோசாமி சொல்லியிருக்காரு கர்க்க சங்கீதையில. யஜ்யவல்கருக்கும் கர்கருக்கும் நடந்த கான்வர்சேஷன்ல அங்க ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு ஆன்மீக லோகத்தை பத்தி பேசியிருக்கு. தான் அத்தன்டிக் ஸ்டேட்மெண்ட். பூர்வ ஆச்சாரியர், முந்தைய ஆச்சாரியர் சொல்லியிருக்காங்க, அட் பிரசன்ட் இருக்கிற ஆச்சாரியர் சொல்லியிருக்காரு. சாஸ்திரம் சொல்லுது. இதுக்கு மேல என்ன பிரமாணம்? இதை விட ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கவே முடியாது. ஸ்ட்ராங்கா எவிடன்ஸ் கொடுத்தாரு பிரபுபாத். சாஸ்திர பிரமாணம் இருக்கு, லாஜிக் இருக்கு, எவ்ரி திங் இஸ் தேர். பிரபுபாத் புக்ல எவ்ரி திங், மை புக்ல எவ்ரி திங் இஸ் தேர். பிரபுபாத் புஸ்தகத்துல எல்லாம் இருக்கு. இதுல இருந்து விடுபடணும் ஒருத்தர், பௌதிக துன்பத்திலிருந்து விடுபடாத வரைக்கும் ஒருத்தர் வைகுந்த லோகத்தில் நுழைவது என்பது கேள்விக்கு இடம் இல்லை. வைகுந்த லோகத்தில் நுழையணும்னா இதுல இருந்தெல்லாம் விடுபடணும். நிர்மாண மோகாஜித சங்க தோஷா அத்தியாத்ம நித்யா வினிவிருத்த காமா துவந்தைவ முக்தா சுக துக்க சஞ்சய் கஷ்யந்த்ய மூடா பதம் அவ்யயம் தத். பதம் அவ்யயம் தத், அந்த அழிவற்ற உன்னதமான வசிப்பிடம். பகவானுடைய அழிவற்ற உன்னதமான வசிப்பிடத்தை யாரு அடைய முடியும்? யார் நுழைய? நிர்மாண மோகா, நிர்மமா, நிர்மாண மோகா. மான அவமானங்களுக்கு விடுபட்டிருக்கணும், அறியாமையிலிருந்து விடுபட்டிருக்கணும். யார் ஒருத்தர் மான அவமானத்துக்கு விடுபட்டிருக்காங்களோ, அறியாமையிலிருந்து விடுபட்டிருக்காங்களோ, பொய்யகங்காரத்திலிருந்து விடுபட்டிருக்காங்களோ, பொய்யகங்காரத்திலிருந்து. சித சங்க தோஷா, பக்தர் அல்லாத சங்கத்தை அறவே துறக்கிறது, விலகி இருப்பது. அத்தியாத்ம நித்யா, ஆத்மீக விஷயங்களை தெரிந்து கொள்ள மேலும் ஆர்வம் கொண்டு சாஸ்திரங்களை படிக்கிறது. பகவத்கீதா, பாகவதம் படிக்கிறது, ஆச்சாரியத்திலிருந்து கேட்கறது, குருமாற்றது கேட்கறது, அவங்க விளக்கத்தை படிக்கிறது. அத்தியாத்ம நித்யா. வினிவிருத்த காமா, காமம் போன்ற பௌதிக குணத்தினுடைய கலக்கத்திலிருந்து விடுபட்டிருப்பது. தந்தை விமுக்தா, துவந்தா, துவந்தா மீன்ஸ் டுவாலிட்டி, இரட்டிப்பு தன்மை. இன்பம், துன்பம், விருப்பு, வெறுப்பு, லாபம், நஷ்டம், வெற்றி, தோல்வி, மான, அவமானம், புகழ்ச்சி, இகழ்ச்சி. தந்தை விமுக்தா. சுக துக்க சஞ்சய், சுகம் துக்கம் ரெண்டு ஒண்ணுதான். அப்பேற்பட்ட நபர் தான் கஷ்யந்திய மூடா பதம் அவ்யயம் தத். அப்பேற்பட்ட ஒரு நபரால தான் வைகுந்தத்துக்குள்ள நுழைய முடியும், மேல போயிட முடியாது. பாஸ்போர்ட் இல்ல, இதுதான் பாஸ்போர்ட். வைகுண்டத்துல போற பாஸ்போர்ட் என்னது? நான் கிருஷ்ணனுடைய சேவகனுடைய சேவகனுடைய சேவகன்.
விசா இருக்கு. ஆச்சாரியர் சொல்றாரு, அவர் சொல்றத ஃபாலோ பண்ணணும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இதுதான் பக்தி தான் குவாலிபிகேஷன். பகவானுடைய உலகத்துக்கு போது பக்தி தான் குவாலிபிகேஷன். பக்தி இல்லாம வேற எந்த முறையாலும் பகவானுடைய ஆன்மீக வைகுண்டத்துல நுழையவே முடியாது. பக்தி இல்லாம வைகுண்டத்துக்குள் நுழையவே முடியாது. வேற எந்த முறையாலும் யோகாபியாசம் பண்றதுனாலயோ, அஷ்டாங்க யோகம் பண்றதுனாலயோ, ஞான யோகத்துக்கு எந்த யோகம் உதவாது. அது பக்திங்கிற தளத்துக்கு வராத வரைக்கும். அப்படி இருக்கும்போது எந்த யோகமே உதவாது பக்திங்கிற தளத்துக்கு வராத வரைக்கும் பகவானுடைய உலகத்துக்கு போறதுன்னா அப்படி எப்படி பௌதிக விஷயங்களை பத்தி சொல்ல என்ன இருக்கு? வீணாராய்ச்சி, மனக்கற்பனை, இதெல்லாம் வாய்ப்பே இல்லை. சும்மா உட்காந்து இங்கே கற்பனை பண்ணிட்டே இருக்க வேண்டியதா. பந்தாஸ்து கோடி சதவஸ்திர சம்பிரகம் யோ வாயோ ரதாபி மனசோ முடிப்புங்கவானம். வாய்ப்பு இல்லை. சோ அதனால கலங்கமற்ற பக்தினால மட்டும்தான், தூய பக்தினால மட்டும்தான் அந்த இடத்துக்கு அந்த இடத்துக்கு போக முடியும். வேற எந்த முறையாலும் அல்ல. சோ இங்க பிரபா ரொம்ப அழகா சொல்றாரு. பகவானுக்கு ஒரு வசிப்பிடத்துக்கு வித்தியாசம் இல்லை, ரெண்டும் ஆன்மீகமானதுதான். பகவான் வைகுந்தா என்று அழைக்கப்படுகிறார். இடம் ஆன்மீக லோகம் வைகுந்தா, அங்க இருக்கிற வாசிகள் வைகுந்தா வாசிகள். சிம்பிளி ஆனந்தம், அவ்வளவுதான். ஆனந்தம் மட்டும்தான் அங்க. சிம்பிளி ஆனந்தம். இங்க போய் தேடிட்டு இருக்கிற ஆனந்தம், இங்க துன்பம் நிறைந்தவள். அதுல பாட்டெல்லாம் பாடிக்கிறேன். துன்பம் நேர்கையில் யாழ் எடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாய். அதெல்லாம் பண்ண முடியாது. இங்க ஒண்ணும் பண்ண முடியாது. துன்பத்திலிருந்து விடுபட்டா கிருஷ்ணாட்டு தான் போகணும். இல்ல ஹரே கிருஷ்ணா மந்திரம் பாடணும். இங்க இருக்கும் போது துன்பத்திலிருந்து விடுபடணும்னா ஹரே கிருஷ்ணா மந்திரம் கீர்த்தனம் பாடி டான்ஸ் ஆடணும். இதான் அல்டிமேட். அப்புறம் இதே அங்க போய் பண்ண போறோம். அவ்வளவுதான். அங்கேயும் போய் பகவானுடைய லோகத்துல கீர்த்தனை பாடி, நடனம் பாடி, பகவானுடைய புகழ் பாடி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் கி, சில பிரபுபாத் கி. हरे कृष्णा प्रभु। Yes, ma'am.